இந்த உலகத்தில் நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இன்னும் சயின்டிஸ்டால் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பல மர்மங்கள் இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி உலகத்தை இன்னும் குழப்பத்தில் வச்சுருக்கோம். 5 பயங்கரமான மர்மங்களை பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழக்ஸ். மிஸ்டரி 5, பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த இடம் நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இங்கே பல ஷிப்ஸ், ஏரோப்ளேன் எந்த ட்ரேஸும் இல்லாமல் காணாமல் போயிருக்கு. பைலட்கள் சொன்னது என்னென்னா அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் சடனாக ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. இங்கே நடக்கிற மர்மத்துக்கு பல தியரிஸ் இருக்குது. ஏலியன்ஸ், டைம் ட்ராவல், மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆனால் உண்மையான காரணம் இன்னும் தெரியல. மிஸ்டரி 4, டயட்லோ பாஸ் இன்சிடெண்ட். 1959 ரஷ்யாவில் 9 ஹைக்கர்ஸ் ஒரு மவுண்டன் ட்ரிப் போனாங்க. அடுத்த நாள் அவங்க தங்கியிருந்த டென்ட்டை அவங்களே உள்ளிருந்து கிழிச்சு வெளியே ஓடிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 9 பேரோட பாடிஸும் வேறு இடங்களில் கிடச்சிருக்கு. அந்த நைட் என்ன நடந்தது? எதுவும் அமானுஷ்யமா இல்லை சீக்ரெட் மிலிட்டரி டெஸ்டா? மிஸ்டரி 3, ஏரியா 51. இந்த ஏரியா 51 அமெரிக்காவில் தான் இருக்குது. இந்த இடம் அஃபிஷியலி ஒரு மிலிட்டரி பேஸ். ஆனால் பல வருடங்களாக மக்கள் நம்புறது என்னென்னா இது ஒரு ஏலியன் ரிசர்ச் சென்டர். UFO சைட்டிங்ஸ், சீக்ரெட் எக்ஸ்பிரிமெண்ட். அங்கே வேலை செய்கிற சில பேர் நாங்கள் ஏலியன் டெக்னாலஜியை பார்த்துருக்கோம்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் இதை மறுத்தாலும் இந்த இடம் இன்னும் ஃபுல் சீக்ரெட்டாக தான் இருக்குது. இதனால தான் இதை இன்னும் விடை தெரியாமல் சொல்கிறேன். மிஸ்டரி 2, வாய்னிஸ் மேன்ஸ்கிரிப்ட். இது ஒரு பழமையான புத்தகம். ஆனால் இதில் எழுதப்பட்ட லாங்குவேஜை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சயின்டிஸ்ட், கிரிப்டோகிராஃபர்ஸ்னு பல பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த எழுத்து எந்த தெரிஞ்ச லாங்குவேஜுக்கும் மேட்ச் ஆகலை. அதில் இருக்கிற டிராயிங்ஸ் கூட ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அன்னோன் டிராயிங்ஸ், வியர்ட் பிளான்ஸ். இது ஒரு சீக்ரெட் கோடா இல்லை சாத்தானால் எழுதப்பட்ட புக்கா? இது இன்னும் அன்ஆன்சர்டு மிஸ்ட்ரி தான். மிஸ்டரி 1, மிஸ்ஸிங் ஃப்ளைட் MH370. மலேசியன் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட் MH370 2014 239 பேசஞ்சர்ஸோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தது. சடனாக ரேடார்லேருந்து காணாமல் போயிட்டு அதை தேடுற ஆப்ரேஷன் மாதக்கணக்காக நடந்தது. ஆனால் பிளேன் இன்னும் கிடைக்கல. பலர் இந்த ஃப்ளைட் டைம் ட்ராவல் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் எதுவும் டெக்னாலஜி ஃபெயிலியரா இல்லை ஹைஜேக்கா இல்லை உண்மையாகவே டைம் ட்ராவலா? இன்னும் யாருக்கும் எக்ஸாக்ட் ஆன்சர் கிடைக்கல. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. உங்களுக்கு இந்த மிஸ்ட்ரி பற்றி எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ